ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவியல் காலாண்டு தேர்வுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் நடந்து முடிஞ்சது. 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இதுக்கு முன்னால் நான் அப்டேட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னம்னா அந்த வீடியோ உங்களுக்கானது அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன சப்ஜெக்ட்டுக்கு வீடியோ தேவை அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அப்படின்னா அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும். ப்ளஸ் நம்முடைய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னம்னா கண்டிப்பாக ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு காலாண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 சரியான விடை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு கோடிட்ட இடத்தை நிரப்புக 5, 10, அடுத்தது பொறுத்துக 5. 2 மார்க் கொஸ்டினில் நீங்கள் 10 எழுதணும். அந்த 2 மார்க் கொஸ்டின்லேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா சரியாக தவறா கோடிட்ட இடத்தை நிரப்புக இது எல்லாமே நமக்கு எதுலையும் கேட்குறாங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்லேயும் கேட்குறாங்க. நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் எழுத போகிறீங்க. எக்ஸாமுக்கு முன்னால் நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு 10 அப்டேட் பண்ணுறத விட ஒரு 2 செலக்டட் கொஸ்டின் அப்டேட் பண்ணி அதில் இருக்கக்கூடியதை படித்தாலே நீங்கள் எக்ஸாமில் மேக்ஸிமம் நல்ல மார்க் ஃபுல் மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். ஒரு ஒளியாண்டு என்றால் என்ன, ஒரு வானியல் அழகு வரையறு இதெல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். மூலக்கூறு வரையறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தா இதை தான் கொடுக்கணும். ஒரு 10 கொஸ்டின் கொடுக்க வேண்டியிருக்கும். அது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு செலக்டட் கொஸ்டின் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 3 தொற்று நோய்களை பற்றி விரிவாக எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த வருஷமும் வரும். மகரந்த சேர்க்கை பற்றி எழுதுக. அணு அமைப்பின் படம் வரைந்து அடிப்படை துகள்களின் நிலையினை விளக்குக. உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் வேறுபடுத்துக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் படிச்சுக்கோங்க. உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் வேறுபடுத்துக. ஏதேனும் 3 தொற்று நோய்களை பற்றி விரிவாக எழுதுக. ஒழுங்கற்ற தகட்டின் ஈர்ப்பு மையத்தினை காணும் சோதனையை எழுதுக. இந்த 4 படித்தா போதுமா அப்படின்னம்னா ஒரு ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். 2 மார்க் அண்ட் 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்லா தரவு பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஈவினிங் உங்களுக்கு செலக்டட் கொஸ்டின் 2வது ஒன்று அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு ஆஃப்டர்நூன் தானே எக்ஸாம். கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 10 2 மார்க் 4 5 மார்க்குமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய செலக்டட் கொஸ்டின்ஸ் இன்னொன்று அப்டேட் பண்ணுறேன். இந்த 2 மட்டுமே போதுமானது எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். சேனலையும் கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு பிளாக் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.